மக்களே இந்த வாரத்துக்கான அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த நேற்று நடந்த இஷ்யூ வந்து ஓட்டிங்கில் வந்து எதுவும் பாதிக்குமா ப்ரோ, மற்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நாமினேஷனில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் டிஃபரெண்ட் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்அஃபிஷியல் ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு விஷயம், ஸோ இந்த வாரம் இருக்கிறதுலே ஒஸ்ட்டுப்பா, இவங்க வெளில போனால் நல்லா இருக்கும்பான்னு யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதேமாதிரி வீடியோக்குள்ளே பொறுத்த மட்டும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் சொல்கிறேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்காரு. ஸோ முத்துக்குமரன் ஆர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீபக் வந்து ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நேற்று நடந்த பாதி பேர் போட்டுட்டு இருந்தாங்க, நான் போட வேண்டாம்னு சொன்னேன். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி முத்துக்குமரன் ஆர்மிஸ் ஃபுல்லாமே தீபக் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேற்று நடந்த ஒரு விஷயத்தினால. ஸோ முத்துக்குமரன் 55,000 ஓட்டுகளை வாங்கி முதலிடத்தில் இருக்காப்புல 55,500 ஓட்டுகளில். இரண்டாவது இடத்துல ராணுவ வந்து இருக்காப்புல 53,069 ஓட்டுகள். மூன்றாவது இடத்துல ஜாக்லின் 49,000 ஓட்டு. நான்காவது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்புல 44,905 ஓட்டுகள். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னாலும் ஒத்துக்க முடியலனாலும் அதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக 4வது இடத்துல வந்து இருக்காரு. பட் அஃபிஷியலாக இவரோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து 5வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அருண் இருக்காப்புல 43,000 ஓட்டுகள் இருக்காப்புல. 6வது இடத்துல பவித்ரா ஜனனி 42,763 ஓட்டுகள் இருக்காங்க. 7வது இடத்துல மஞ்சரி இருக்காங்க 41,687 ஓட்டுகள் இருக்காங்க. 8வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரயான் 40,000 ஓட்டுகள் இருக்காங்க. இந்த வாரத்தோடைய அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் லீஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரயான் தான். இது அஃபிஷியல்லையுமே அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. பட் இந்த வாரத்தில் வந்து யார் நாமினேஷன் அந்த டிடிஎஃப் பாஸ் எடுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, டிடிஎஃப் பாஸ் எடுக்கிறது யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஏன்னா டிடிஎஃப் பாஸ் அப்படிங்கிறது இந்த வாரத்தோட எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யாராக இருக்கும் யார் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு போடுங்க. சரியா? ஸோ இப்போ அஃபிஷியல் ஓட்டிங்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஸோ அஃபிஷியல் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வந்து பெருசாக எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. ஸோ முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீபக் தான் இருக்கார். அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து தீபக் தான் இருக்கார். ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ராணுவ இருக்காப்புல. தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆயிருக்கு. அருண் தான் ஃபோர்த் பிளேஸில் இருக்காப்புல. ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்கார். சரிங்களா? ஃபிஃப்த் பிளேஸில் விஜய் விஷால், அதுக்கப்புறம் பவித்ரா ஜனனி. எனக்கு என்னன்னா ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டு விளையாடுற பவித்ரா ஜனனி வந்து கீழே இருக்காங்களே. சரிங்களா? கீழே அதாவது 6th பிளேஸில் பவித்ரா ஜனனி இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாறி இருக்காங்க. 4th பிளேஸில் அருண் பிரசாத், 5th பிளேஸில் விஜய் விஷால், 6th பிளேஸில் பவித்ரா ஜனனி இருக்காங்க. பவித்ரா ஜனனியோட விஜய் விஷால் என்ன கேம் பிளே பண்ணாருன்னு தெரியல. ஒருவேளை அத்தராத்திரில் கேம் பிளே பண்ணாரா அதுவான்னு தெரியல. ஸோ 6th பிளேஸில் பவித்ரா ஜனனி இருக்காங்க. 7th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி, அதுக்கப்புறம் ரயான். சரிங்களா? இந்த வாரத்தோட லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர். அஃபிஷியல்லையுமே சரி ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் அஃபிஷியலுக்கும் அன்அஃபிஷியலுக்கும். விஷாலோட ஓட்டும் அருணோட ஓட்டும் டிஃபரன்ஸாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த டிடிஎஃப் வந்து நமக்கு வந்த வரைக்கும் அப்டேட் என்ன அப்படின்னா ராணுவ விஷால் இல்லைன்னா அருண் பிரசாத் இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா அதிகமாக வரது ராணுவுக்கு விஷாலுக்கு கொடுக்குறது வாய்ப்புகள் இருக்குது. அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்டுங்கிறதுனால கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் தான் போகிற மாதிரி தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டாஸ்க் எல்லாமே போகிற மாதிரின்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வாரத்தில் யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மஞ்சேரி அண்டு ரயான் 2 பேருக்கு வாஸ் அவுட்டுன்னு நினைக்கிறேன். மிட்வீக் எவிக்ஷன் இருந்தால் நேரம் அதுக்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஒருவேளை இந்த வாரம் இந்த சீசன் மிட்வீக் வைக்கிறாங்களா என்னன்னே தெரியல. வீக்கெண்டில் 3 பேராக எவிக்ட் பண்ணாலும் எவிக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் மஞ்சேரி அண்ட் ரயானுக்கு பாயாசம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. டிடிஎஃப் யாரோட லைஃப்பை மாற்ற போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.